ஹாய் கைஸ். நம்ம எவ்ரிடே வந்து ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறவங்களோட ஏர்னிங் லிஸ்ட்டை பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்து டுடே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் நிறைய ஃபாரினர்ஸ். முதலாவது இவங்க வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த கண்ட்ரி சிட்டிசனோடு சொல்லி. இப்போ இவங்க துபாயிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க என்ன சொன்னால் நம்ம இந்தியாவை தவிர மத்தாக்களை சொல்லுவோம். துபாய் சிட்டிசன்ஸ் இல்லை இவங்க வந்து ஒரு வெளியூர் நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு ஒர்க்காக போனவங்க. அப்படி போய் இருந்துமே இவங்க அவங்களோட ஒர்க்கை இப்படியான ஒரு துறைகளில் இப்படியான ஒரு நாலேஜ் பேஸ் ஏர்னிங்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணிட்டு மணி ஜெனரேட் பண்ணுறங்கிறது ஒரு பெரிய விஷயம். இல்லை அவங்களுக்கு அங்கே போயிட்டு மணி மேக் பண்ணிட்டு அந்த டைமை வேறு தேவைகளுக்காக யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் தியாகம் செஞ்சு இப்படி இது பண்ணுறாங்களே, இது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுனா. இதில் நிறைய பேர் மோட்டிவேஷன் சீரிஸ் போடுறான். இதில் பாருங்கள், 2000 3000 $5000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து மொபைலில் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது சர்வே கம்ப்ளீட் பண்ணுற கான்செப்ட் தான். அதுவும் எல்லாமே ஓவர் நைட்டில் நடக்கிறது. அதே மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். நீங்கள் அட்வான்ஸான இல்லை நான் மணி மேக்கிங்காக அட்வான்ஸில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் தாராளம் உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸ் வந்து யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் மெம்பர் ஒரு ஆள், சவுதி மெம்பர் ஒரு ஆள், துபாய் மெம்பர் ஒரு ஆள். இதில் வந்து இந்தியன் மெம்பர் 2 பேர், சவுதி மெம்பர் ஒரு ஆள். இதில் வந்து துபாய் மெம்பர் ஒரு ஆள், சவுதி மெம்பர் ஒரு ஆள், இந்தியன் மெம்பர் ஒரு ஆள். அதே மாதிரி இதில் சவுதி மெம்பர் ஒரு ஆள், இந்தியன் மெம்பர் ஒரு ஆள். இதில் துபாய் மெம்பர் 2 பேர், சவுதி மெம்பர் ஒரு ஆள், இந்தியன் மெம்பர் 3 பேர். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ஆளும் தனக்கு ஏற்ற அந்த ஏர்னிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவங்க போனஸும் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி வித்தியாசமான கன்செப்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இங்கே மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட், இப்படியான கன்செப்ட் உள்ள ஆக்கள். அதே மாதிரி லாங் டேர்மாக இதில் ஒர்க் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான மணி மேக் பில் பண்ணுறாக்கெல்லாம் இதில் இருக்கிறாங்க. ஸோ இந்த சேனலில் இப்படி நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 5 வருஷமாக நம்ம ரன் பண்ணுறோம். 5 வருஷம் இதில் ஏர்ன் பண்ணாக்கள்ற லிஸ்ட், அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனல் ஆக்சஸை நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம் சேனலிங் வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லிங்க்ட்ரீ லிங்க்கு போகும். இதில் வந்து மேலே எல்லாமே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்துடும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் ஆக்சஸ், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் பை பண்ணுற சிலங்கெல்லாம் ஃபாரினில் இருக்கிறார்கள், நீங்கள் பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் கண்டெக்டும் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸும் இருக்கும். அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயே ஷோ ஆயிரும். அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம்.